XP 100 95 எவ்வளோ ஒரு லிட்டரு? 108. எத்தனால் பிளெண்ட் பண்ணியிருக்காங்களா அதுலேயும்? பவர் 95 மட்டும், எத்தனால் அதில் வராதா? 95ல் எத்தனால் இருக்குன்ற மாதிரி தான் நான் வந்து பார்த்தேன். இந்த பங்க்கில் வந்து எனக்கு கிளாரிட்டி வரலங்க. 97 இருக்கா? 97 எங்கே இருக்குது? 97 இருக்கா? எப்போவுமே இருக்குமா? ஏன்னா நான் இன்னொரு பைக் எடுத்துகிட்டு வருவேன், சூப்பர் பைக்கு 119 எப்போவுமே இருக்கும்ல. 97ல் 119 XP 100 இருக்கும்ல எப்போவுமே. எவ்வளோ ஒரு லிட்டரு? ஓகே, 160 rupees. ஸோ 10 kilometers தாண்டி வந்து இந்த ஒரு ஃபியூலை ஃபில் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. வி பவர்லேயுமே எத்தனால் இருக்குது. ஸோ லீஸ்ட் எத்தனால் பிளெண்டு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ காமிச்சேன் பாருங்கள், ஸ்பீட் 97 அண்ட் XP 100 தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another வீடியோ. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்காக வந்து நம்ம பார்க்க போகிறோம். எங்கே XP 100 இருக்குது, ஸ்பீட் 97 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த E20 பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு அலார்மிங்காக இருக்குது. ஸோ 2023க்கு முன்னாடி மேனுஃபேக்சர் பண்ண எந்த பைக்ஸாக இருக்கட்டும், கார்ஸாக இருக்கட்டும், அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா E20 ரெடி கிடையாது. ஸோ E20 ஃபியூல் சப்போர்ட் பண்ணுற இன்ஜின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2023 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய நாஸ்டாலஜிக் பல்சர் 220ல் நான் இப்போ போயிட்டுருக்கேன். 2016 மாடல் இது. ஸோ இன்னுமே வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கேன். நான் அந்தளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் பைக்கை. ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ E20 ஃபியூல் வந்து ஓல்டர் வெஹிக்கிள்ஸில் ஃபில் பண்ணுறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே ஹையர் ஆக்டைன் ஃபியூல்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரேண்டமாக செக் பண்ண போகிறோம். சென்னையில் முக்கியமான பகுதிக்கு நம்ம போகிறோம், அதாவது ஏர்போர்ட்டுக்கிட்ட நம்ம போகிறோம். இப்போ ஏர்போர்ட் சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபியூல் பங்க்ஸுமே இருக்கும். HP இருக்குது, BP இருக்குது, அண்ட் இந்தியன் ஆயில் கூட இருக்காங்க. வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்லும் இருக்குது. ஸோ என்னோடய வீட்டுக்கிட்டே இருக்க சரௌண்டிங்கில் செக் பண்ணி பார்த்தேன், BP, இந்தியன் ஆயிலெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ஹையர் ஆக்டைன் ஃபியூல் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. XP 95 தான் வச்சுருக்கிறாங்க. XP 95லையுமே வந்து 20% வந்து எத்தனால் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நாளடைவில் வந்து நிறைய கொரோஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஒன்றுத்துக்கும் சர்வீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க முடியாது. ரொம்பவே ஒரு தலைவலியான ஒரு வேலையாக போயிடும். இப்போவே வந்து செக் பண்ணிடலாம் எங்கெங்கெல்லாம் ஹையர் ஆக்டைன் ஃபியூல் இருக்குது, எவ்வளோ வந்து ஒரு லிட்டர் ஃபியூல் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். நான் ரேண்டமாக தான் போயிட்டுருக்கேன். இப்போ நான் தேடி போகிற ஃபியூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் 97 அண்ட் வந்து XP 100. எனக்கு இந்த வண்டியில் வந்து ஃபியூல் ஃபில் பண்ணுறதை விட நம்ம பெனிலிக்கு வந்து கண்டிப்பாக ஃபியூல் ஆனது வந்து பார்த்து தான் ஃபில் பண்ணணும். ஏன்னா அது வந்து 2019 மாடலு, E20 கம்ப்ளைண்ட் கிடையாது அந்த வண்டி. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஆல்டர்னேட் சோர்ஸ் பார்த்து தான் ஆகணும். பழைய பைக்ஸ் எஸ்பெஷலி வந்து பர்ஃபார்மன்ஸ் பைக்ஸ்லாம் இருக்குது அப்படின்றப்போ வந்து we cannot take that for grantedல. ஏன்னா செலவு வச்சுச்சுன்னா பயங்கரமாக வைக்கும். இப்போ நான் வந்து ஹையர் ஆக்டைன் ஃபியூலை தேடி போயிட்டுருக்கேன். ஹையர் ஆக்டைன் ஃபியூலையுமே E20 மிக்ஸ் பண்ணுறாங்க. பட் வந்து ஸ்பீட் 97 அண்ட் XP 100ல் வந்து பிளெண்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் படித்தேன். இப்போ இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து ஹையர் ஆக்டைன் ஃபியூலை வந்து நம்ம பைக்ஸில் ஃபில் பண்ணுறது தான். ஏன்னா வந்து எல்லா இடத்துலையுமே E20 தான். ஸோ சுப்ரீம் கோர்ட் தரப்புலையுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா E20 தான் வந்து எல்லா இடத்துலையுமே ரோல் அவுட் ஆகிடுச்சு. ஸ்பெஷல் ஸ்டிக்கரிங் கேட்டு கூட பெட்டிஷனில் போட்டிருந்தாங்க. பட் அந்த ஸ்டிக்கரிங்லாம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் E20 தான் உங்களுக்கு கிடைக்க போகுது, அதுக்கு எதுக்கு தனியாக ஸ்டிக்கரிங்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பெட்ரோல்னு எடுத்துக்கிட்டால் E20 தான். அண்ட் டீசல்லையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 10% வந்து ஐசோபூட்டனால் வந்து ஆட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ 90% வந்து டீசலு, 10% வந்து ஐசோபூட்டனால். இன்றைக்கி சாட்டர்டே, பட் டிராஃபிக்கை பாருங்களேன். இப்போ நம்ம வந்து தாம்பரம்லேருந்து டுவர்ட்ஸ் ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். ஏன்னா அந்த சரௌண்டிங்கில் எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்துட்டேன், XP 100 இல்லை, ஸ்பீட் 97 இல்லைன்ட்டு. தாம்பரம் சரௌண்டிங்கில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கத்தில் இருக்கும், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மீனம்பாக்கத்தில் இல்லைன்னா அடுத்து என்ன சோர்ஸ்ன்னு தெரில எனக்கு. இப்போ E20 ஃபியூல் ஃபில் பண்ணுறதுனால பைக்ஸ் என்ன அப்படியே ஸ்டால் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோன்னா அது கிடையாது. பட் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உள்ளே வந்து நிறைய கொரோஷன், அதுக்கப்புறம் அந்த ரப்பர் கேஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து லீக் ஆகி கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி ரிஸ்க்.
அண்ட் வி டோன்ட் ஹேவ் எனி ஆப்ஷன் ஆல்சோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்தியாவில். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் கொடுக்க போகுது, E0 வந்து கொண்டு வருவாங்களா, அட்லீஸ்ட் E10 ஆச்சு வருமா அப்படிங்கிறது தான் வாகன ஓட்டிகள் எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பமாக இருக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து ட்ராப் ஆகுது, 5 to 6 km/l வந்து ட்ராப் ஆகுதுன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நானுமே நேற்று வந்து ஃபியூல் ஃபில் பண்ணேன், பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. நான் அந்த அளவுக்கு ஓட்டவும் இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல லாங் டேர்மில் எந்த அளவுக்கு வந்து இது அஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ தான் நம்ம வந்து ஏர்போர்ட்டு கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மினி கூப்பர், ரோல்ஸ் ராய்ஸ் அண்ட் BMW குன் எக்ஸ்க்ளூசிவ். இதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மெயின் ஷோரூம் BMWக்கு. அண்ட் ஆல்சோ வந்து அம்பத்தூரில் இன்னொரு BMW ஷோரூம் இருக்குது. இதே ரோட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு இடத்துல யூட்டர்ன் அடிச்சிட்டோம் அப்படின்னா கன்சிக்யூட்டிவாக 3 பங்க் இருக்குது. HP இருக்குது, BP இருக்குது அண்ட் இந்தியன் ஆயில் இருக்குது. மூணுத்துலேயுமே நம்ம வந்து கேட்போம் ஹையர் ஆக்டேன் பெட்ரோல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. E20 இல்லாத ஃபியூல் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேட்போம். அவங்களோட ரியாக்ஷன், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்ப்போம் வாங்க. E20னால வந்து சுகர் கேன் ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெனிஃபிட்டாக அமையுது. லோவர் எமிஷன், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆயில்ஸ் இம்போர்ட் பண்ணுறோம்ல, இப்போ ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோன்னு வைங்களேன், அதை வந்து கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கைண்ட் ஆஃப் அட்வான்டேஜ் மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம யாருமே வந்து E20க்கு அகெயின்ஸ்டே கிடையாது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ நம்ம வந்து ஓல்டர் வெஹிக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிகாஸ் நம்மளும் வந்து எல்லா டாக்ஸஸும் பே பண்ணி தானே வண்டி வாங்கியிருப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு டைம் பீரியடுக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம்ல, இப்போ இந்த ஓட்டுற இந்த டைமுக்கு வந்து நமக்கு வந்து E0வும் கொடுக்கலாம், இல்லை E10 அந்த மாதிரி கொடுக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இது வந்து இந்தியன் ஆயில். நம்ம இங்கேயும் வந்து கேட்க போகிறோம். கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் HP பங்க் இருக்கா, நம்ம இங்கேயே கூட யூட்டர்ன் அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து HP பங்க்கில் கேட்கணும், ரொம்ப டிராஃபிக்காக வேறு இருக்குது. திஸ் இஸ் BMW X1 லேட்டஸ்ட் டிடியூன் பண்ணிட்டாங்க இன்ஜினை. 20Dலேருந்து 18D மாற்றிட்டாங்க. 150 PS தான். இப்போது ஃபஸ்ட்டு HPயில் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னங்க க்யூவில் நிற்கிறாங்க. XP 100 இருக்கா? 100 எவ்வளோ மேக்ஸிமம்? 95 எவ்வளோ ஒரு லிட்டரு? 108. எத்தனால் பிளெண்ட் பண்ணியிருக்காங்களா அதுலேயும்? பவர் 95 மட்டும், எத்தனால் அதில் வராது. அதில் வராதா? இவர் 95ல் எத்தனால் வராதுன்றாரு. அண்ட் இங்கே பாருங்கள், பவர் 95 தான் போட்டிருக்கு. 95ல் எத்தனால் இருக்குன்ற மாதிரி தான் நான் வந்து பார்த்தேன். அண்டு இந்த பங்க்கில் வந்து எனக்கு கிளாரிட்டி வரலங்க. ஸோ இப்போ இங்கே கேட்டு பார்ப்போம். $97 இருக்கா? 97 எங்கே இருக்கு? 97 இருக்கா? எப்பவுமே இருக்குமா? ஏன்னா நான் இன்னொரு பைக் எடுத்துகிட்டு வருவேன், சூப்பர் பைக்கு. ஓ அது அப்படியா? அப்படியா? எவ்வளோ ஒரு லிட்டரு? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே 97 இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். 119 ரூபா எப்பவுமே இருக்கும்ல? எப்பவுமே கிடைக்கும். எத்தனால் பிளெண்ட் வந்து கம்மியாக இருக்கும் கரெக்டாக? அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா என் வண்டியில் அது போடக்கூடாது, நார்மல் பெட்ரோல் போடக்கூடாது, அதுக்கு தான் கேட்குறேன். ஸோ ஓகே 97ல் 119. ஓகே, எப்போவுமே இருக்கும்ல? தேங்க்ஸ். ஒரு பங்கில் கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ஏர்போர்ட் பாரத் பெட்ரோலியமில் உங்களுக்கு 97 வந்து அவைலபிளாக இருக்குது. 119 rupees பெர் லிட்ரு. பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து இந்தியன் ஆயில்லையுமே வந்து XP 100 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு XP 100 இருக்கணும்.
இது வந்து பெரிய பங்கு. XP 100 இருக்கும்ல எப்பவுமே. எவ்வளோ ஒரு லிட்ரு? ஓகே, 160 rupees. XP 100 இங்கே இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் தான். XP 100 எப்பவுமே இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரத்தில் வந்து 97 அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து XP 100ல் வந்து 0% வந்து எத்தனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனுவல் ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க. நிறைய யூடியூபர்ஸ் வந்து மேக் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டெஸ்டிங் ஆனதுமே வந்து பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது. எத்தனால் 0ன்னு சொல்ல முடியாது, மேபி 1 or 2% கூட இருக்கலாம் 100ல். ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்மளுடைய சூப்பர் பைக்ஸாக இருக்கட்டும், ஓல்டர் பைக்ஸாக இருக்கட்டும் பிரச்சனை இல்லை. பட் வந்து ரொம்பவே காஸ்ட் அதிகம். ஒரு லிட்டர் வந்து 160 rupees. பட் இப்போ பாரத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 120 rupees தான் வருது உங்களுக்கு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 8% வந்து எத்தனால் வந்து இருக்க மாதிரி சொல்கிறாங்க 97ல். அண்டர் 10 தானே, ஸோ மேனேஜபிள் தான். அதுவும் இல்லாமல் ஒரு லிட்டருக்கு வந்து 30 ரூபா கிட்ட வந்து குறையுது. அப்படின்றப்போ கைண்ட் ஆஃப் அஃபோர்டபுள் மாதிரியே எனக்கு தெரியுது. என்ன ஒன்று, ரொம்ப தூரம் தாண்டி ஆல்மோஸ்ட் வந்து 10 kilometers இங்கேருந்து நம்ம வீடு. ஸோ 10 kilometers தாண்டி வந்து இந்த ஒரு ஃபியூலை ஃபில் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சே அப்படிங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. இப்போ பாருங்கள் டிராஃபிக்கு. இப்போ நம்ம ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பாதி பெட்ரோலே போயிடும் அந்த மாதிரி வண்டியிலலாம். E20 ஸ்விட்ச் பண்ணுறது நல்ல விஷயம். பட் E0வும் கொடுத்தா நாங்கள் பக்கத்துலேயே எங்கேயாவது ஃபியூல் ஃபில் பண்ணிக்கலாம்ல. என்ன சொல்கிறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். வெயில் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்கு, சரியான வெயில். அண்ட் இந்த வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நான் உங்களுக்கு வந்து எண்ட் பண்ணிடுறேன். பிகாஸ் நமக்கு இன்னும் 2 இடத்துல செக் பண்ண வேண்டியது இருக்குது. போகிற வழியில் ஒரு HP பங்க் இருக்குது, அங்கேயே நம்ம வந்து கேட்டுக்கலாம். இங்கேயே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அங்கே இருக்குமான்றது டவுட்டு தான். எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஷெல் பங்க் இருக்குது. ஸோ ஷெல்லில் வந்து V பவரில் எத்தனால் பிளெண்ட் இருக்கான்னு சும்மா கேட்போம். ஆனால் V பவர்லையும் எத்தனால் இருக்குது. ஆல்மோஸ்ட் 16% இருக்குன்ற மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ லீஸ்ட் எத்தனால் பிளெண்டு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ காமிச்ச பாருங்க, ஸ்பீட் 97 அண்ட் XP 100 தான். ஸோ ஐ மைட் ப்ராபப்ளி யூஸ் பாரத் 97 ஸ்பீடு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மீனம்பாக்கம் மெட்ரோ. அதுக்கு முன்னாடி போட்டிருக்கு பாருங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போய் அந்த பிரிட்ஜ் ஏறக்கூடாது, கீழே தான் போய் ஆகணும். ஏன்னா அங்கே கீழே வந்து ஒரு HP பங்க் இருக்குது. கண்டிப்பாக இருக்காது, பார்ப்போம். யார்ட்டையும் கேட்க வேணாம், ஜஸ்ட் அப்படியே நின்று பார்த்துட்டே போயிடலாம் இருக்கா இல்லையான்னு. யூஸ்வலாக இந்த சைடு நான் வந்தேன்னா அந்த ஃப்ளைஓவர் எடுத்துருவேன். பட் நம்ம இன்றைக்கி அந்த ஃப்ளைஓவர் எடுக்க முடியாது. கீழே தான் அந்த HP பங்க் இருக்குது. ஸோ அங்கேயும் ஒரு வார்த்தை கேட்போம். ஏன்னா வந்து அந்த சைட்லேருந்து தாம்பரத்துலேருந்து வரவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கிட்ட. அங்கே இருந்துச்சுன்னா மேபி அங்கேயே ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா 10 kilometers கிட்ட வர வேண்டியதாக இருக்குங்க இந்த ஒரு ஃபியூலுக்காக. அட்லீஸ்ட் இந்த ஃபியூல் வந்து நியர்பையில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்ஸ்லேயும் கொடுத்தா நல்லாயிருக்கும். பட் டிபெண்டிங் அப்பான் த சேல்ஸ் தான் வந்து அங்கே கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சூப்பர் பைக்ஸு, ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் வரும். ஸோ அதனால் வந்து அங்கே சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வந்து அந்த ஃபியூலை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. XP 100 இல்லை போல். XP 95 பெட்ரோல் டீசல் 4 கன்று தான் இருக்குது. பெட்ரோல் டீசல் ஓகே ஃபைன். இங்கேயும் HP இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயுமே இல்லை. HPக்கு முன்னாடி ஒரு இந்தியன் ஆயில் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு HP பார்த்தோம் இப்போது. ஸோ 2 இடத்துலையுமே அந்த நம்ம கேட்குற ஃபியூல் இல்லை. எல்லா இடத்துலையுமே 95 தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயுமே ஒரு HP பங்க் இருக்குது பாருங்கள். இங்கேயுமே வந்து 95 தான் இருக்குது. பார்த்துட்டேன். we have no option if we are looking for something specific. நம்ம அந்த பங்குக்கு தான் போய் ஆகணும். ஸோ இதே ரூட்டில் நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. எங்கெங்கே ஃபியூல் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவே ஆக்சுவலாக. இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்லேருந்து டுவர்ட்ஸ் தாம்பரம் போகிற ரோட்டில் எங்கெங்கே வந்து ஸ்பீட் 97 அண்ட் XP 100 இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ திஸ் இஸ் குரோம்பேட் சரவணா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா V பவர் இருக்குது.
அண்ட் நார்மலுமே இருக்குது. ஷெல் ரீசார்ஜ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சார்ஜ் பண்ணுற இடமும் இங்கே இருக்குது. நான் ஏன் அங்கே கேட்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது மோஸ்ட்டாக எத்தனால் எவ்வளோ பிளெண்டாக இருக்குன்னா ஏதுன்றது. ஆஸ் பர் த டெஸ்ட் வி பவர்லேயுமே வந்து 16% வந்து எத்தனால் இருக்குது. ஸோ அதை போய் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அது எவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்களால எக்ஸாக்டாக சொல்லவும் முடியாது. கரெக்டாக இந்த பிரிட்ஜு இறக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ஆயில் வரும். அங்கே தான் நான் வந்து யூஸ்வலாக ஃபில் பண்ணுவேன். XP 95 தான் ஃபில் பண்ணுவேன். பட் இப்போ இந்த எத்தனால் E20 அப்படின்றக்கப்புறம் வந்து XP 95லேயுமே E20 இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அதை வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். டுவர்ட்ஸ் மை லெஃப்ட் இதுதான் இந்தியன் ஆயில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 95 வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் இந்த பாரத்தில் வந்து நம்ம கேட்டு பார்ப்போம் 97 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பீடு 97 இருக்கா இல்லையா? ஓகே, நான் என்ன சொல்லிட்டாரு 97லாம் இங்கே கிடையாது, ஸ்பீடே இல்லை தம்பி அப்படின்ட்டாரு. ஸோ அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு குயிக் அனாலிசிஸ் மாதிரி இந்த ரோட்டில் எங்கெங்கே வந்து ஃபியூல் இருக்குது, அதாவது IR ஆக்டைன் ஃபியூல்ஸு நம்ம எப்படி வந்து ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். இப்போ இந்த ஆன்கோயிங் E20 கிரைசஸ்லாம் பார்க்குறப்போ பேசாமல் ஒரு சைக்கிள் வாங்கி ஓட்டிடலாமா அப்படிங்கிற மாதிரியும் தோணுது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமா XP 95னா என்ன, XP 100னா என்ன, எதுக்கு நம்ம வந்து இப்போ அதை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. ஐ see you guys in the next video. Bye.